இந்த பையனோட காது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவனோட கை கால் எல்லாமே கழுத மாதிரி ஆயிடுது. அந்த டைம்ல தான் கதவை திறந்துட்டு இந்த சூனியக்காரன் உள்ள வரான். இந்த சின்ன பையன் ரோட்ல அவங்க அப்பாவை காணோன்னு தேடிட்டு இருப்பான். இந்த சூனியக்காரன் நிறைய குழந்தைங்களை ஏத்திட்டு நான் சர்க்கஸ்க்கு போயிட்டு இருக்கேன், நீயும் பாக்கணும்னா நீயும் இதுல ஏறிக்கோன்னு சொல்றான். அதை கேட்டு இந்த சின்ன பையனும் அந்த சூனியக்கார வண்டியில ஏறிக்கிறான். அப்படிதான் தெரியுது இந்த சூனியக்காரன் குழந்தைங்களை எல்லாம் கடத்திட்டு போய் கழுதையா மாத்தி வித்துறான். இந்த சின்ன பையனும் ஒரு சர்க்கஸ் முதலாளி வாங்குறாரு. அங்க அவரோட சர்க்கஸ்ல இவனை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவனோட கால் ஒண்ணு உடஞ்சிடும். அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த கழுதை நம்மளுக்கு எதுக்கு உதவாது, இதை கொன்னுட்டு இதோட தோலை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அதை கேட்டு அவரோட அடியாளுங்க அந்த கழுதையை கொலை பண்றதுக்காக கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டுறாங்க. கடல்ல விழுந்த இந்த கழுதையை காப்பாத்த நிறைய மீன்கள் வருது. அந்த மீன்கள் உதவியோட இந்த பையன் எப்படியோ தப்பிச்சு கழுத உருவத்துல இருந்து திரும்பவும் மனுஷனா மாறிடுறான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நீந்திட்டு இருக்கான். அந்த டைம்ல இவனை ஒரு ஷார்க் முழுங்கிடுது. வயிற்றுக்குள்ள போய் பார்த்தா காணாம போனா அவங்க அப்பாவும் இந்த பையனை காணோன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஷார்க் கிட்ட மாட்டிப்பாராம். இந்த ஷார்க் தூங்குனதுக்கு அப்புறம் நைட் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு பிளான் போட்டு ஷார்க் தூங்குன அப்புறம் இந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க.